Hi friends, today என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோ குவாலிட்டி குறையாமல் எம்பி சைஸ் மட்டும் ரெடியூஸ் கம்ப்ரஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் டுடே பார்க்க போகிறோம். அதை வீடியோ கம்ப்ரஸ்ன்றத ஆப்பை கிளிக் பண்ணிட்டா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எல்லா பர்மிஷனும் அலோ கேட்கும். எல்லாத்துக்கும் அலோன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. நீங்கள் வீடியோ எந்தெந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்தந்த ஃபோல்டரோட ஷோ ஆகும் ஃபுல்லாக எவ்வளோ எம்பி இருக்குது அப்படின்ட்டு. நான் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணேன் வீடியோவை. அதில் ஒரு 70 எம்பி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் கம்ப்ரஸ் வீடியோன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி தான் வீடியோ உள்ளே போகணும். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் அண்டு கம்ப்ரஸ் த வீடியோ. உங்களுக்கு குறிப்பிட்ட பார்ட் வரலாம், தேவையான பார்ட் மட்டும் நீங்கள் கட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொட்டேட் வீடியோன்னு இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அதுவும் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வீடியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ளே வீடியோன்னு கொடுத்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் MP3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வீடியோவிலேருந்து ஆடியோ மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அதர் சோஷியல் மீடியாஸில் ஷேர் நவுன் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இப்படியே டெலீட்னு கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் அப்படி காட்டுது. அதில் வந்து ஸ்கிப் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கிப் செலெக்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. இங்கே பாருங்கள் ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, கஸ்டம்னு தனித்தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹை குவாலிட்டியில் பாருங்கள் எந்தெந்த சைஸ்லேயே எவ்வளோ கிளாரிட்டி இருக்குதுன்னு அதிலே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். இது கஸ்டம் இது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அங்கே பாருங்கள் 70 MP காட்டுது. நம்ம பிட் ரேட்டு மட்டும் கம்மியாக வச்சுக்க போகிறோம். ஒரு 50 பிட் ரேட்டு மட்டும் கம்மியாக வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிட் ரேட் ஒரு 51 வச்சுட்டு திருப்பி ஹை குவாலிட்டியில் போயிட்டு அந்த 720 பிக்சல் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், 720 பிக்சல் அதை கொடுத்த உடனே வீடியோ கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்ப்ரஸ் ஆக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நான் ஃபுல்லாலாம் இல்லை, கொஞ்சோண்டு மட்டும் நான் விட்டுருக்கேன் கம்ப்ரஸ் ஆகிற வரைக்கும். பாருங்கள் ஆகிட்டுருக்கு. அது ஃபுல் பர்சன்டேஜ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக அது அப்படியே வீடியோ குவாலிட்டி குறையாமல் அது 70 MPலேருந்து இப்போ நம்ம 30 MPக்கு வீடியோ கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது கம்ப்ரஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நேரம் தான் 3% கொஞ்சம் தான் நான் விட்டுருக்கேன். பார்க்கலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹை குவாலிட்டியில் இருக்கிறத இதேமாரி ஒரு 200 MP 300 MP இருக்கிறத இதே மாதிரி வீடியோ கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்லேயும் சரி, இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி. எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள். இதில் போயிட்டு இங்கே பாருங்கள் சூப்பர் வீடியோ கம்ப்ரெசர்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் இருங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் குவாலிட்டிஸ் லாஸ் ஆகாமல் அப்படியே பர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் வெறும் 30 MP தான். இல்லை லாஸ்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு காட்டுறேன் பாருங்கள். வெறும் 30 MP தான். 70 MP இருந்துச்சு. இது 5 நிமிஷம் வீடியோ. இதை கம்ப்ரஸ் பண்ணி ஓரளவுக்கு 720 பிக்சலில் கம்ப்ரஸ் பண்ணி 30 MP தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள் அப்படியே குவாலிட்டி குறையாமல் அப்படியே யூடியூப்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுமோ அதே மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. எஸ்டர்டே இதே மாதிரி ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணேன். லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் எப்படி வீடியோ வைக்கிறதுன்ட்டு. அதில் வந்து 1080 பிக்சலில் நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும். பட் பண்ணால் அதில் MP வந்து ஒரு 40 MP 50 MP ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு. அதனால் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் இதில் வீடியோ கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் இது மாதிரி இருந்தாலும். இங்கே பாருங்கள் அதோட லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஐ பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே அங்கே பாருங்கள் சைஸ் எவ்வளோ காட்டுது, வெறும் 30 MP தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.